அம்மா கெஞ்சி கேக்குறம்மா. இல்லன்னு மட்டும் சொல்லுங்க சையத். அல்லா மேல ஆணையா நானும் என் பிள்ளைகளும் என்னைக்குமே உங்களுக்கு மனசார தேங்கி நினைச்சதில்லை. யோசிச்சு பாரு, அன்னைக்கு நானும் நீயும் மட்டுமா இங்கே இருந்தோம்? மா போ. சையத். அம்மா என்னம்மா? என்னம்மா அது? என் மனசு சொக்க தங்கன்னு சொன்னீங்களே. அப்புறம் ஏன் சையத் இப்படி பண்ண? நான் என்ன என் கண்ணை பார்த்து இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, நான் நம்புறேன். மாயா சார் ஆபீஸ்ல பேசினது யார்கிட்டயும் சொல்லலன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் சையத். இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு பெண்ணின் உள்ளுணர்வு அசாத்தியமானது. அது ஒரு நம்பகமான நண்பர், குறிப்பா அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற ஆண்களை பற்றி. நமக்குள்ள தொடர்ந்து கேட்கும் முணுமுணுப்ப தாண்டியும் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அவன் குற்றவாளின்னு சொல்லும் போதும் அதுக்கு மாறாக கேட்காதான்னு தேடுவோம். நினைக்கிறது தப்புன்னு நிரூபிக்க காத்திருப்போம். எவ்வளவுனா சாத்தியமே இல்லாத பொய்ய கூட நம்ப தயாரா இருப்போம். ஆனா கூடவே ஏங்குவோம் உண்மை மட்டும் தரக்கூடிய நிறைவுக்கு. இதுல முரண்பாடு என்னன்னா, சில சமயம் பண்ண தப்ப அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ முக்கியம் இல்லாம போயிட்டோமான்னு தோணும். ஏன் பொய் சொல்ல முயற்சிக்க கூட அக்கறை இல்லையான்னு தோணும். அம்மா கெஞ்சி கேக்குறம்மா. இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க சையத். அல்லா மேல ஆணையா நானும் என் பிள்ளைகளும் என்னைக்குமே உங்களுக்கு மனசார தேங்கி நினைச்சதில்லம்மா. உங்க மேல இருக்கிற நம்பிக்கைனால தானே சையத் உங்களை பக்கத்துல வச்சுட்டே மாயா சார் கூட பேசினேன். வேற யாராவதுனா மதியோகி ஆபீஸ்க்குள்ளே அலோவ் பண்ணிருக்க மாட்டேன்னு நீங்க நம்பி. அம்மா அம்மா மன்னிச்சிருங்கம்மா, தயவு செய்து மன்னிச்சிருங்கம்மா. உங்க நம்பிக்கை நான் நீ உடைக்க மாட்டேமா. பாப்பாட்ட நீங்களாவது சொல்லுங்கம்மா. நம்பிக்கைன்னா கார் கண்ணாடியா சையத் உடைஞ்சா மாத்துறதுக்கு? நம்பிக்கை எனக்கு உயிர் மாதிரி. இதுல மறுஜென்மன்ற பேச்செல்லாம் இல்ல. முடிஞ்சா முடிஞ்சதுதான். விடுமா, துரோகம் பண்ணிட்டோன்னு அழல, அடுத்த துரோகம் பண்ண முடியலன்னு அழறாரு. விடு, அழட்டும். 70s நடுவுல படங்களை சைன் பண்ற வேகத்தை கொஞ்சம் குறிச்சிங்க. நான் ஸ்கிரிப்ட்ல படிக்க ஏங்கினது வெளிப்படையா பேசுற தைரியமான கதாபாத்திரமா இருந்தும் படத்தோட ஹீரோயினா இருக்கணும்னு தான். நம்ம படத்துல நல்ல பெண்ணுனா மென்மையா இருக்கணும். நல்ல பெண்ணா ஆண்கள் சொல்றத கேட்கணும். எளிமையான பெண்ணுனா, எளிதில் பழகக்கூடிய பெண்ணுனா சொந்தமா யோசிக்காம இருக்கணும். அதே என்ன ரொம்ப பாதிச்சது. ஆனா துணிச்சலான பெண்ணா நிறைய படம் பண்ணிருக்கீங்களே. ஆனா ஒண்ணு மட்டும்தான் நிஜமாவே என்ன போல இருந்தது. அந்த இடைவேளைக்கு அப்புறம் ஒத்துக்கிட்ட முதல் படம் அது. என்னோட முதல் தெலுங்கு படம். హలో మ్యామ్. வணக்கம். என் பேரு தேவிகா. ஹாய். நான் தான் சீஃப் ஐடி, இவர் பிரம்மன். ஹாய் மேம். சார் இப்பதான் லொகேஷன் பார்க்க போயிருக்காரு. சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி, ஓகே. நான் உங்களை ஸ்பாட்டுக்கு கூட்டு போறேன். என்னோட மேக்கப் ரூமுக்கு யாராவது கூட்டிட்டு போக முடியுமா? ஆமா மேம், அங்கதான் போறோம். ஓகே. மேக்கப் செருப்பு தெரியாதுல்ல? தெரியாது மேடம். டைரக்டர் சார். ஒரு நிமிஷம், நான் கதவை திறக்கிறேன். இல்ல நீங்க இருங்க, என்கிட்டயே சாவி இருக்கு. ஓ, ஆனா நான் பூட்டியிருக்கேனே, இப்ப திறக்க வேற வரல. பலமான கதவை பாருங்க. இது உடைச்சேதான் ஆகணும் போல இருக்கு. சரி, பின்ன நானே வரேன். ஜாக்கிரதை.
கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. In 1, 2. இங்க நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். சக்தி சக்தினே கூப்பிடலாம். ஹாய் சக்தி, நான் சைத்தன்யா. என் செட்டுக்கு வரவேற்கிறேன். நன்றி. எல்லாரும் ரெடியா? வாங்க மேம். ஓ சாரி, சக்தி. ஃப்ரேம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. 2 பேருமே அதில் நல்லா இருக்கீங்க. ஸோ இந்த சீனில் தான் உங்கள் 2 பேருக்கும் கோயிலில் கல்யாணம். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல். எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன். மாலை கொண்டு வா, நான் காட்டுறேன். ஒரு செகண்ட் அப்படியே நிற்கிறீங்க. ஆக்ஷன் ஆக்ஷன். బా వేడిగా ఉంది కదా. చైతన్య உங்க சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஏய் இதுல என்ன இருக்கு? இது வெறும் சேர் தான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பரவாயில்லையா? யா யா. அம்மா நீங்க போய் உட்காருங்க. சாதாரணமா புக்ல இருந்து என் கண்ணு நகரவே நகராது. இப்போ அது சைனீஸா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா சேத்தன்யா கிட்ட இருந்து என் கண்ணு நகரவே இல்லை. நான் என்னையே நகர்த்த வேண்டியிருந்தது. அவ்வளோ நல்ல புக்கா? ஜான் லக்கார். கடைசியில் அந்த கதாநாயகனை எல்லா கொலையும் பண்ணியிருப்பானே, அதானே அது? ரைட்? ம், அது எப்படி சொல்லலாம்? அந்த புக்கை விட்டுட்டு என்கிட்ட பேசுவீங்க தான். சரி சொல்லு.